குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 25/9/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை, தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:03க்கு, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 5:55 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாம யோகம் இன்று காலை 7:42 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 6:22 வரை பாலவம், பின்பு மாலை 5:55 வரை கௌலவம், பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:12 வரை சித்த யோகம், பின்பு காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 வரை விசாகம், பின்பு அனுஷம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் கூட புறப்பாடு. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் உடையவர் கூட புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறைக்கும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை அஷ்டமி திதி. ஓம் ஆபத்தாரணாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி போற்றி. தேய்பிறை நாட்களில் செய்யக்கூடிய பூஜைகளினால் கஷ்டங்கள் தீரும் என்பது ஐதீகம். கஷ்டங்கள் தேய்ந்து போக தேய்பிறை நாட்களில் ஸ்ரீ கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள், அர்ச்சனைகள் செய்து, அலங்காரம் செய்து, தூப தீப ஆராதனை செய்திட சகல நன்மைகள் கிட்டிடும். மேற்கூறிய இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பது மிக விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கட்டிடம் கட்டுவதற்கு நல்ல நாள், உழவு மாடு பராமரிப்பு சார்ந்த பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள், செடி கொடி மரம் நடுவதற்கு ஏற்ற நாள், களை செடிகளை அகற்றுவதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 7:26 முதல் 9:10 வரை மேஷ லக்னம்.
9:11 முதல் இரவு 11:13 வரை ரிஷப லக்னம். 11:14 முதல் 1:24 வரை மிதுன லக்னம். 1:25 முதல் காலை 3:33 வரை கடக லக்னம். 3:34 முதல் 5:34 வரை சிம்ம லக்னம். 5:35 முதல் 7:39 வரை கன்னி லக்னம். காலை 7:40 முதல் 9:44 வரை துலாம் லக்னம். 9:45 முதல் காலை 11:56 வரை விருச்சக லக்னம். 11:57 முதல் மதியம் 2:03 வரை தனுசு லக்னம். 2:04 முதல் 3:57 வரை மகர லக்னம். 3:58 முதல் 5:40 வரை கும்ப லக்னம். 5:41 முதல் இரவு 7:21 வரை மீன லக்னம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். புதன்கிழமை. வித்தைக்கும் தொழிலுக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவான். அவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை 12 ராசிக்காரர்களும் உச்சரிக்க கல்வி, மெய்ஞானம், அறிவு, உறவுகளில் தாய் மாமனுடைய முறை என்பது புதன் பகவானை குறிக்கும். ஆகவே தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட புதன் பகவானை வழிபடலாம். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் கிட்டும். தொழில், வியாபாரம் மேலோங்கும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக்க பாராயணம் செய்பவர்களுக்கு வாழ்வில் சுகம் பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. மதியம் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் மிக நாசூக்காக நடந்து கொள்வீர்கள். பக்குவம் என்பது அதிகரிக்கும். துணிவே துணை என வெற்றி நடை போடக்கூடிய நாள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். உங்களிடத்தில் உள்ளன்போடு பேசக்கூடியவர்களா, உதட்டு வரை உறவில் இருப்பவர்களா என்கிற நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மனோதிடம் அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை பெருகச் செய்வீர்கள். வியாபாரத்தினுடைய போக்குக்கு தகுந்தாற்போல் மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் சில இலவச அறிவிப்புகளை வெளியிடுவீர்கள். கடந்த காலத்தில் செய்த தவறுகள் நீக்க இப்பொழுது புதுமையான விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். தொழிலில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றங்கள் பிறக்கும். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, எதையும் நிதானமாக நின்று ஆராய்ந்து செய்தல் அவசியம்.
தலைமை அதிகாரிகளுடைய உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவே கிடைக்கும். எதிர்பார்த்தபடி நல்லதொரு வேலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் நீங்கள் உயர்வதற்கான சில துறைகளை தேர்ந்தெடுக்கக்கூடும். வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவதோடு அதை சேமிக்கவும் முயற்சி செய்வீர்கள். லாபகரமான வாய்ப்புகள் அமையும். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அந்யோன்யமும், இருவருக்குமான பேச்சுவார்த்தைகள் சீராக அமையும். நலம் நிறைந்த நாள். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தே இருக்கும் அதிர்ஷ்டம் மிக்க நாள். தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பண வரவுக்கு வழிவகை உண்டு. தைரியமாக நீங்கள் இருங்கள். வெற்றி உங்கள் பக்கம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பாலகணபதி வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாராளமான ஒரு குணம் இருக்கு. விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். உண்மையாக இருந்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். வருமானம் பெரிய அளவில் கிடைக்கும். லாபம் மிகுந்த நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி திதி அமைகிறது. ராசியிலேயே குரு பகவானும் 2ஆம் வீடு செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தானத்தில் ராகு பகவான். ஆகவே ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் பல நபர்களுடைய ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புதியதொரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. எதை செய்தாலும் விநாயக பெருமானை வழிபட்டு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. தடை தாமதங்கள் இல்லாமல் வேலைகள் நிறைவேற, நல்லபடியாக நடக்க பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் மிக சீராகவே இருக்கும். பேச்சினுடைய வெளிப்பாடு காரணமாக சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வேலையில் இருக்கக்கூடிய முழுமையான நிலையை அறிந்து கொண்டு செயல்படுவதால் க்ஷேமமும் லாபமும் நிறைந்தே இருக்கும். பழைய பிரச்சனைகள் குறையும். நண்பர்களிடத்தில் இருந்த வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் அகலும். ஊழியர்களின் மூலம் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளி நபர்களிடத்திலும் சரி, வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் சரி, உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை உண்டு. பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். தினந்தோறும் மாலை 4 முதல் 5 மணி வரை இலவச
ஜோதிட ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். ரிஷபராசி அன்பர்களே, பழைய கடந்த கால பிரச்சனைகள் தீரும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த சங்கடங்கள் மறைக்கும். நல்ல துறையை தேர்ந்தெடுத்து நல்ல நிலைக்கு வர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பலன் மிக மிக அதிகம். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்கும் போது உங்களுக்கு தெய்வ அனுகிரகமும் உங்கள் வயதில் மூத்தவர்களுடைய ஆசையும் கிடைக்கும். குருவருளே திருவருள். குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வதால் பெரியவர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் உண்டாகும். மிகுந்த நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். எதிர்பட்ட வேலைகளை மிக பொறுப்பாக முடித்து லாபமும் அடைவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளலாம். சீக்கிரமாக குணமடைந்து நலம் பெறுவீர்கள். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். எதிர்பட்ட காரியங்கள் கைகூடும். புது நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. நன்மைகள் ஏற்படும். நல்ல குணங்கள் உண்டாகும். தெரியாததையும் அறிந்து கொள்வீர்கள். முயற்சிகள் கைகூடி வரும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். லாபம் நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938111626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிநாதன் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதனை சுகஸ்தானம் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும்.
உள்ளத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களுடைய மத்தியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். மனநிலையில் இருந்த சஞ்சலங்கள் அகலும். வியாபாரத்தினுடைய போக்கை இந்த நாள் கூர்ந்து கவனித்து வருவீர்கள். நன்றாக செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்கிற வேகம் இருக்கும். தன்னம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். சுறுசுறுப்போடு சில வேலைகள் செய்வதால் லாபம் கிட்டும். நட்பு வட்டாரங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். பழைய பிரச்சனைகள், கடந்த கால சில விஷயங்களை மாற்று முறையில் கையாளுவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். வீட்டை பராமரிப்பீர்கள். வண்டி வாகன பழுதுகளை நீக்குவீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாளாக உடலும் மனமும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அமைப்பின்படி 9ஆம் பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். எதையும் சாதாரணமாக முடிக்கக்கூடும். கடினம் என்பது இருக்காது. வேலைகளினுடைய போக்குக்கு தகுந்தாற் போல் மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். தொழிலில் வளர்ச்சி உண்டு. எதை செய்தாலும் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். தனிப்பட்ட முடிவுகள் வேண்டாம். எதிலும் பொறுமை என்பது அவசியம். முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள் மிக மிக எச்சரிக்கையாகவே இருங்கள். மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்ல, அதற்கு தகுதியானவர்களா என்பதையும் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வது நல்லது. காதலர்களுக்கு ஏற்ற நாளாகவே அமையும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் அடைவீர்கள். வரவேண்டிய சுப செய்திகள் உங்களை தேடி வரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ஆனந்தமாக குதூகலமாக இருப்பீர்கள். தேய்பிறை அஷ்டமி தேதி என்பதால் ஸ்ரீ கால பைரவருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது உச்சிதம். மன நிறைவும் அன்பும் பெருகும் நாள். ஆதாயம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய நட்சத்திர தேவதையை நீங்கள் வழிபட்டாலே வளர்ச்சி பெறக்கூடும். வாழ்வில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். நல்ல சாதகமான சூழல்கள் அமையும். பிறரால் நன்மைகள் கிடைக்கக்கூடும். நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமை வேண்டிய நாள். வெளியூர் சம்பந்தமான விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தேய்பிறை அஷ்டமி திதி. இந்த நாள் செல்வ வளம் பெருக, கஷ்டங்கள் தேய்ந்து போக, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி அதிகரித்திட, குடும்ப நலன் மேன்மை பெற ஸ்ரீ கால பைரவர் வழிபாடு நல்லது. எதையும் மிக லாவகமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். விரலுக்கு ஏற்ற வீக்கம். வருவதை வைத்து சிறப்புடன் வாழ் என்பார்கள். ஆக எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதலோடு இருப்பது நல்லது.
அவசரத்தில் செய்துவிட்டு பிறகு அவதிப்படாதீர்கள் கடகராசி அன்பர்களே. பணத்தை தண்ணியாக செலவு செய்வதை காட்டிலும் அவற்றை சிக்கனமாக நீங்கள் செலவு செய்தாலே ஓரளவாவது சேமிக்க முடியும். புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்கிற ஆற்றல், ஆர்வம் அதிகரிக்கும். அதிலும் உங்களுடைய சக்திக்கு மீறிய விலை அதிகமுள்ள பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். வரவு 8 செலவு 10 என்பது போலத்தான் இருக்கும். வீண் செயல்பாடுகளின் காரணமாக வீண் அலைச்சல்களும் உண்டாகும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக நெருக்கமுள்ளவர்களிடத்தில் பேசாமல் பொறுமை காப்பது நல்லது. வெளியூர் பயணங்கள் செல்பவர்களுக்கு சில ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலத்தான் அமையும். ஆகவே கடகராசி அன்பர்களை இறை வழிபாடு அவசியம். வீண் விஷயங்களுக்காக பணத்தை அதிகம் செலவு செய்யாதீர்கள். கட்டுக்கோப்பாக இருப்பது நல்லது. குழந்தைகளுடைய குண நலன்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வியாபார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். யாரும் உங்களை ஏமாற்றாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சுக்களினால் நீங்கள் ஏமாற வேண்டி இருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. ராசிக்கு 12வது வீட்டிலேயே அயன சயன போகஸ்தானத்திலேயே செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு இணைந்து உங்கள் ராசிக்கு 12வது வீடான விரயத்தில் இருக்கிறார். ஆகவே கடகராசி அன்பர்களே, பொருட்செலவு உண்டாக்கும். எவ்வளவுதான் நீங்கள் சிக்கனமாக சில நேரம் கையாண்டாலும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம், காலதாமதமாகலாம். அதற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. போட்டி அதிகமாக இருக்கும். பொறாமைக்காரர்கள் உங்களுடனே இருப்பார்கள். எதை செய்தாலும் உங்களுடைய வேலைகளை பற்றி குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களிடத்தில் இருந்து நீங்கள் விலகி இருப்பது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். நிதி நெருக்கடி அகலம். உறவுகள் கை கொடுப்பார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல் ஏற்படும். தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம். கருத்துக்களை ஆராய்ந்து உணர்ந்து நேரத்திற்கு தகுந்தாற் போல் பணத்தை செலவு செய்யுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. உங்கள் நட்சத்திரத்தினுடைய அதிபதிக்குண்டான நாள் புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஆகவே ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப நபர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டாம். புரிதல் என்பது தேவையாக்கம். பிள்ளைகளிடத்தில் மனம் விட்டு பேசுங்கள். மனம் விட்டு செயல்படுவது பலருக்கும் நன்மையை தரும். இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகும். போட்டிகள் அதிகம் இருந்தாலும் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஆயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
சூரிய பகவானை போற்றி ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்குண்டான அமைப்பின்படி புதியதொரு அனுபவங்கள் மேம்படும் நாள். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே நல்லது. ராசியினுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரையாதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்க நேரிடும். அனுபவத்தின் மூலமாகவும் சில விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களுடைய இடமாற்றங்கள் அல்லது செய்யக்கூடிய தொழிலினுடைய ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். புதிய நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். உற்சாகத்தோடு செயல்பட விரும்புவீர்கள். பிரிந்த உறவினர்கள் கூட வலிய உங்களிடம் வந்து சேருவார்கள். ஆசைகள் கைகூடும், எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும், நீண்ட கால கனவுகள் நனவாகும். புதிய விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்ப தேவைகள் அதிகரிப்பதால் தேவைக்கு ஏற்றாற்போல் பணம், பொருளாதார நிலைகள் உங்களிடம் வந்து சேரும். அனுகூலமும் ஆத்ம சந்தோஷமும் நிறைந்த நாள். வெளியிடங்களில் உங்களுக்கான பேரும் புகழும் அதிகரிக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். புதிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுங்கள். நட்பு நிறைந்த நாள். உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்துவதற்கான சில விஷயங்கள் முன்னெடுக்கக்கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். சூரிய பகவானை தினம்தோறும் வழிபட்டு வந்தால், அதிலும் அதிகாலை பொழுது பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து வரும்பொழுது ஆத்ம சந்தோஷம் உண்டாக்கும், ஆரோக்கியம் பலப்படும், தெய்வீக அனுகிரகம் நிறைந்தே இருக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். எடுத்த காரியத்தை மிக லாபகமாக முடிக்கக்கூடும். பேச்சுவார்த்தைகள் மூலம் புதிய அனுகூலம் ஏற்படும். வியாபாரத்தில் அபிவிருத்தி சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். நட்பு மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ கணபதி விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் கிடைக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். அரசு அதிகாரிகள் மூலம் லாபம் கிடைக்கும். வருமானம் மேம்படும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆசைகள் கைகூடும். நம்பிக்கை நிறைந்த நாளாகும். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. புதியவர்களுடைய சந்திப்பு நிகழும். பிரபலங்களின் மூலம் அனுகூலம் ஏற்படும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். நட்பின் மூலமாக ஆதாயம் பெறக்கூடும். இந்த நாள் எதிர்பார்த்த வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடக்க வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எண்ணத்தின்படி இந்த நாளுக்கான வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாலை பொழுதே உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும். வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை நன்றாக நுணுக்கமாக அறிந்து வைத்திருப்பீர்கள் கன்னிராசி அன்பர்கள். எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நல்ல பதில், தீர்வு கிடைக்கும்.
வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்கள், வியாபாரம் தொழில் விஷயமாக செல்லக்கூடியவர்களுக்கு காரிய அனுகூலம் உண்டு. எதிர்பார்த்த வேலைகள் உங்களை நாடி வரும். பணம் சார்ந்த நிலையில் பின்னடைவு பெற்றிருந்தவர்கள் கூட முன்னிலைக்கு வரலாம். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் அந்தஸ்து கிடைக்கும். உறவுகளிடையே வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உழைப்பு அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களை பார்த்து பெருமிதமாக பேசக்கூடிய நிலை ஏற்படும். மனநிலையில் தைரியம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். தொழில் வளர்ச்சி அபிவிருத்தி ஏற்படும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள், ஓரிடத்தில் இருந்து வெளியிடங்களுக்கு சென்று வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் பெருக்கும், லாபம் அதிகரிக்கும். புத்தி கூர்மையாக இருந்து சில வேலைகளை முடிப்பீர்கள். நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். பெருந்தன்மையாக நடந்து கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, சமூக அக்கறை உண்டு. இயலாதவர்களுக்கு உதவி செய்து வருவீர்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக கிடைக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் நற்பேரும் புகழும் உண்டாக்கும். சக உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருப்பார்கள். காரிய எண்ணங்கள் கைகூடி வரும். வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நல்ல ஆதரவு மேம்படும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். காதலர்களுக்கு நன்மை மிகுதியாக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படும். தம்பதியர்களுக்கு இடையே நல்லதொரு புரிதலும், வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உற்றார் உறவினர்களிடையே இருந்த வேறுபாடுகள் அகன்று மன ஒற்றுமை ஏற்படும். நலம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் கைகூடும். எண்ணியது நடக்கும். சுலபமாக சில வழிமுறைகளை கையாளுவீர்கள். சொத்துக்களில் இருந்து இழுபறிகள் அகலும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயை வணங்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். நன்மைகள் மிகுதியாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். க்ஷேம லாபங்கள் நிறைந்த நாள். நல்லதே நடக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். மேம்பட்ட எண்ணத்தில் இருப்பீர்கள். வெளியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரத்தில் புதிய நபர்களோடு கை கோர்ப்பீர்கள். புது விஷயங்கள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். மனநிலையில் இருந்த சில குழப்பங்கள் நீங்க தியானம் யோகாசனங்கள் செய்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே 3ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பிறருக்கு யாருக்கும் நீங்கள் கையெழுத்திடுவதோ பொறுப்பு ஏற்பதோ கூடாது. ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டாம். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் பேரும் புகழும் இருக்கும். அரசியல் வட்டாரத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து இருப்பீர்கள். தலைமை இடத்தில் உங்களுக்கான நற்பெயர்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன விஷயங்களில் எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் வரலாம். சில நபர்கள் உங்களிடத்தில் கருத்து ஒற்றுமையாக பேசுவது போல இருக்கும். எதையும் அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். சிந்தனைகளில் அதிக குழப்பங்கள் இருக்கும். குழப்பத்தின் வழியே நீங்கள் வேலைகள் செய்யும் பொழுது எதிலும் புரிதல் என்பது இருக்காது. துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய உண்மைக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய வேலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். எதையும் நேர்மையாக செய்ய வேண்டும் என்கிற ஆசை புரிதல் உங்களுக்குள் இருக்கும். பிரபல மாணவர்களிடத்தில் வெளிப்படையாக பேசுவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துக்கள் உலாவி வரும். எண்ணத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் சில மாற்றமான சூழல்கள் இருந்து கொண்டே இருக்கும். தலைமை அதிகாரிகளிடத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஏற்படும். வாய்மையே வெல்லும் என்பது போல உண்மையை மட்டுமே அதிகமாக நம்பி இருப்பீர்கள். உங்களுக்கு அறியாமல் கூட சிலர் துரோகம் செய்து விலகலாம். உங்களுடனே இருந்து கொண்டு உங்களை பற்றிய சில ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுவார்கள். தொழில் வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தால் மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டும். சலனங்கள் இருக்கும். எல்லாம் இருந்தும் இல்லையே என்கிற மன வருத்தங்கள் அவ்வப்போது வெளிப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை என்பது தேவை. ராசியினுடைய 7ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் பக்குவமாக இருந்து கொண்டாலே போதும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது இருந்தால்தான் வேலைகள் நிம்மதியாக நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்று உங்களால் முடிந்த அளவிற்கு அதிக எண்ணிக்கையில் உச்சரித்துக் கொண்டு வரலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது கர்ம வினைகளை குறைக்கும். நல்லதொரு அனுகூலம் ஏற்பட வழிவகை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும். அதிகமாக நம்பி ஏமாறாதீர்கள். பிறருடைய குண நலன்களுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். எந்த வேலை எப்பொழுது எப்படி மாறும் என்றே உங்களால் கணிக்க இயலாது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய பொறுமையாக சிந்திக்க வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து மற்றும் பிறருடைய பொருளுக்கோ நகைக்கோ நீங்கள் பொறுப்பேற்காதீர்கள். பிறருடைய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரம் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான், ராசிக்கு அஷ்டமஸ்தானமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். உங்களுடைய ராசி அதிபதியே இருக்கிறார். ஆகவே செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை மனக்குழப்பமாகவே இருக்கும். எதையும் முன்னெடுத்து அதிகம் செயல்பட வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக மன வருத்தங்கள் நேரிடும், சங்கடங்கள் உண்டாக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னோக்கி எடுத்து சென்றால் அதனுடைய நன்மை தீமைகளை உணர்ந்து பிறரிடத்தில் கேட்டு ஆராய்தல் வேண்டும். தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்காதீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்ளுங்கள். அதிக ஆசைகள் கூடாது. எதிர்பார்ப்புகளை கைவிட வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தினுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து கொள்ளுங்கள். முதலீடு சார்ந்த செயல்பாடுகளுக்கு நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும். வீட்டில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கேட்பது நல்லது. கையில் இருக்கக்கூடிய பணம் குறைந்து வரும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களினால் செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு குறைக்கும். மனதில் ஒருவிதமான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பின்னடைவு ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிக்கனமாக செயல்படுத்த முற்படுங்கள். ஆசைகள் கூடாது. வீண் எண்ணங்கள், எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மனதில் பல நிலைகளில் குழப்பங்கள் வரும். வியாபாரத்தை சரிவர கவனிக்க முடியாத ஒரு நிலை உண்டாகிவிடும். தடுமாற்றம் என்பது இருக்கும். புரிதல் ஏற்படாது. உறவினர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் நண்பர்களிடத்திலும் பேசும்போது பொறுமையும் நிதானமும் தேவை. கவனமாக இருங்கள். உடல்நலம் சார்ந்த உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சில விஷயங்களை அனுசரித்துதான் போக வேண்டும். கவனக்குறைவு ஏற்படலாம். ஞாபக மறதி உண்டாகிவிடும். பணம், பொருளாதார விஷயத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கையில் பணப்புழக்கம் என்பது காணப்படாது. சில நேரம் அதிகமான தேவைகள் இருக்கும். சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களை நிதானத்தை கடைபிடியுங்கள். பொறுமை அவசியம். தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய நாள். சுகமே சூழ்க, இன்பமே சூழ்க எனும் மந்திரத்தை அடிக்கடி உச்சரித்துக் கொண்டே வருவது பலருக்கும் நல்லது. எதிலும் அவசரப்பட்டு வேலைகளில் ஈடுபடாதீர்கள். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே நன்மைகள் பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், மீனத்தில் ராசியினுடைய 6ஆம் வீட்டில் அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்.
கொடுத்த கடனை திரும்பி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புதியவர்களுடைய வருகை மனதில் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வங்கி கடன் தொடர்பான குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கலாம். அல்லது வீடு மனை நிலம் வாங்கக்கூடியவர்கள், விவசாயம் தொடர்பாக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு வங்கி கடன் உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நல்ல சிறந்த ஆரோக்கியமே உடலுக்கு மேம்பட்டதாக அமையும். கொடுத்த பொருளை வாங்கக்கூடிய நிலை ஏற்படலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறைக்கும். புதிய விஷயங்களின் மீதான ஆர்வம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அமைக்கும். மனை விற்பது, வாங்குவது இது போன்ற விஷயங்களை ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். லாபம் நிறைந்த நாள். பலருடைய உதவிகள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார் வழிபாடு நல்லது. மனதிற்கு நிறைவான நாளாகும். எண்ணியது நடப்பதால் குதூகலமாக குஷியாக இருப்பீர்கள். வருமானம் கிடைக்கும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உத்தியோகத்தில் வரவு உண்டாகும். நிபுணர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. லாபம் மேம்படும். நலம் நிறைந்த நாளாக்கம். பிறருடைய உதவிகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணங்கள் வெளிப்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் காணப்படும். நெருக்கமாக இருப்பீர்கள். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதால் எதிர்பார்த்தபடி நல்லதொரு ஆதாயம் ஏற்படும். எல்லாரும் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாகவே இருப்பார்கள்.
துணிவே துணை என செல்லக்கூடியவர்கள் நீங்கள். தெய்வீக வழிபாடு மனதில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். எதையும் செய்ய முடியும் என்கிற துணிவு ஏற்படும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும். ஆற்றல் அதிகரிக்கும், உற்சாகமாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்கள், இடம் மனை வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் வரலாம். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் சில நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். உங்களை சுற்றி போட்டிகள் இருந்தாலும் பொறாமைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு முன்னேறி வருவீர்கள். நல்லதொரு ஆற்றல் சக்தி பிறப்பதால் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பாராட்டுகள் நிறைந்த நாள், நலம் நிறைவாக இருக்கும். மனதளவில் திடீர் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சாதகம் நிறைந்த நாளாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் மறையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன்கள் வசூலாகும். பிறருக்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் அந்த கடனை நிவர்த்தி செய்து விடுவீர்கள். தேர்ச்சி நிறைந்த நாள். வாக்குஸ்தானம் நன்றாகவே இருக்கும். வியாபாரத்தில் மக்களுடைய வரவை அதிகரிக்க சில நுட்பங்களை கையாளுவீர்கள். ஏஜென்ட்டுகளாக பணிபுரிபவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். வியாபாரத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். கொடுத்த பணம் மீண்டும் கைக்கு வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களுக்கு நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்றம் ஏற்படும். முன்னேற்றங்கள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை வழிபாடு செய்யுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். எண்ணியது நடக்கும். துரிதமாக செயல்படுவீர்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் மறையும். தாமதங்கள் நீங்கும். வருமானம் கிடைக்கும். தொழிலில் லாபம் மேம்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் இடம் குரு பகவானுடைய சஞ்சாரம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசி அன்பர்களே, சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் உண்டாக்கலாம். வாகன பராமரிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் உண்டாகும். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மாணவ மாணவிகளுக்கு மந்த நிலைகள் அகலும்.
சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நல்ல விஷயங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்வீர்கள். தேர்வு முறைகளில் உங்களுக்கு திருப்திகரமான சூழல்கள் நிலவும். பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் நல்ல பெயர் பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவம் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். புகழ் நிறைந்த நாள். உத்தியோக ரீதியாக அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சக உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வீட்டிலும் வெளியிலும் உங்களுக்கு நல்ல புகழும் பேரும் கிடைக்கும். செயல்படக்கூடிய விஷயங்களில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடும். மனம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சுப காரியம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். ஏற்ற இறக்கமான நாள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. செலவுகள் உண்டாக்கும். பராமரிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பொருட்களை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புகழ் அதிகரிக்கும். நினைவு திறன் நன்றாக இருக்கும். ஞாபக சக்தி பிறக்கும். ஆற்றல் உண்டாக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியிலேயே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவானும் 5ஆம் வீட்டு பூர்வாதிபதியான சந்திர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஞாபக சக்தி குறைவு சார்ந்த பிரச்சனைகள் அகலும். மற்றவர்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். தேவையற்ற செலவுகள் காரணமாக சில நெருக்கடிகள் வரலாம். ஒத்துழைப்பு அதிகம் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிலருடைய நட்புகளும் சிலருடைய பேச்சுக்களும் உங்களுக்கு நல்லதை தரும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக இருக்கும்.
நன்மைகள் விளையும் நாள். பெரியவர்களுடைய ஆதரவு அதிகம் கிடைக்கும். நிபுணர்களுடைய கருத்துக்களை கேட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், இயந்திரம் தொடர்பான செயல்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். கணினி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சி அதிகரிக்கும். ஏற்றம் நிறைந்த நாளாகும். எதையும் மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். நற்செயல்கள் புரிவதால் உங்களுக்கு மன திருப்தியும் ஆத்ம சந்தோஷம் உண்டாகும். மனநலமும் உடல் நலமும் சீராக தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் செய்வது, நன்றாக தண்ணீர் குடிப்பது அவசியம். மனம் சார்ந்த சங்கடங்கள் தீர ஸ்ரீ சந்திர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசனுடைய அனுகிரகமும் பிறை சூடிய சக்தியினுடைய அருளும் உங்களுக்கு இரண்டுமே ஒன்றாகவே கிடைக்கும், வந்து சேரும். தெய்வீக அனுகிரகம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான நாளாகும். சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். தியானம் செய்வது அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. புரிதல் ஏற்படும். எதையும் மிகச் சரியாக செய்து முடிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் பிறக்கும். நல்லதொரு அறிவை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் வீட்டில் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பிறரால் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நலம் நிறைந்த நாள். நற்செயல்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கைகூடும். ஒத்துழைப்பு உண்டாகும். இந்த நாள் பல நிலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.